ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ இங்கிலீஷில் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மற்றவங்கிட்ட அதை பேசி பார்க்கணும். அப்போ தான் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னால் நான் லேர்ன் பண்ணுறேன், என்னால் அது மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. அவங்க ஏதாச்சும் என்ன சொல்லிவிடுவாங்களோ, அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ, நான் பேசுறது ஏதாவது என்னை வச்சு கலாச்சுவாங்களோ, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே கம்மியாகுது இப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி பூஸ்ட் பண்ணுறது? நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம எக்ஸாமைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக 3 பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். அது உங்களோட பெயின் பாயிண்ட்ல வந்து வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது உங்களை ரொம்பவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் மிரர் டாக்கிங். இது என்னோட காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க மேம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. எங்க லைப்ரரியில ஒரு சின்ன ரூம் இருக்கும், அது 4 சைடுமே மிரரால கவர் ஆயிருக்கும். அந்த இடத்துல நம்ம போய் நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன தோணுதோ உள்ள பேசலாம். நம்மளோட கான்வர்சேஷன் அதில் பில்ட் பண்ணலாம். நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளால அந்த இடத்துல குட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதே ஒரு டெக்னிக் தான் எங்க மேம் சொன்னாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. நான் சும்மா போய் ட்ரையல் ரூம் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். டே பை டே அந்த ரூம்ல நான் போகும்போது தான் என்னால் அந்த இடத்துல ஒரு குட் கான்வர்சேஷனை மேக் பண்ண முடிஞ்சது. என்னோட லைஃப்ல எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த ஒரு திங்கை மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் மிரர் முன்னாடி பேசி பாருங்க. உங்களோட கான்வர்சேஷனுங்கிறது ரொம்பவே பில்ட் ஆகும். உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அண்ட் தென் டிப் நம்பர் 2 இஸ் வீடியோ மேக்கிங். நீங்க மிரர்ல பேசுனது எனஃப், உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனா உங்க கான்வர்சேஷன்ல மிஸ்டேக்குன்னு ஏதாவது இருக்கும்ல, அதை எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா கலாய்ப்பாங்க, உங்க வீட்டில் உங்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளவு ஷையா ஃபீல் பண்றீங்க. இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா வீடியோ டெக்னிக். உங்க போன்ல நீங்க ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ மூலியமா நீங்க பேசுங்க. அந்த வீடியோவுமே நீங்க நினைச்ச அளவுக்கு அவ்வளவு குட்டா வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. உங்களோட வாய்ஸே உங்களுக்கு அதில் கேட்க பிடிக்காம இருக்கும். நீங்க அட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மொபைல்ல நீங்க பேசும்போது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்றது மூலியமா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்றீங்கிறது உங்களுக்கு ஐடியா வந்துடும். நீங்க கிராமர் மிஸ்டேக் பண்றீங்களா, சம்மதா வேர்ட்ஸை தப்பான மீனிங்ல ப்ரொனன்சியேஷன் பண்றீங்களா, அதெல்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ண எந்தெந்த வீக்கா இருக்கீங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதை மட்டுமே நீங்க பூஸ்ட் பண்றப்ப உங்களோட கான்வர்சேஷன் ரொம்பவே குட்டா பில்ட் ஆகும். அந்த தேர்ட் ஒன் இஸ் சம்மரைஸ் த பிக்சர். காலேஜ் ஸ்கூல்ல பிரசன்டேஷன் பண்ண போறீங்கன்னா சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க மக்கப் பண்ணிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ஜிகினா மாதிரி 4-5 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்க அந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் த்ரூ அவுட் த லைஃப் உங்களுக்கு கான்வர்சேஷனுங்கிறது எழுதி வச்சு பேச போறது இல்ல. அந்த சினாரியோல என்ன நீங்க பேசணுமோ அதைத்தான் அங்க டெலிவரி பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பிக்சரை எடுத்துக்கிட்டு அதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். Fisherman is catching a fish for her children to bring him a theater அப்படின்னு ஒரு பிக்சரை நீங்க அதே இதில் கொண்டு போகணும். அந்த பிக்சரை நீங்க எப்படி வேணாலும் சம்மரைஸ் பண்ணி உங்க கிரியேட்டிவ் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இருந்து நியூ செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். த்ரூ அவுட் த கான்வர்சேஷன்ல ஒரு குட் சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இந்த 3 திங் நீங்க ட்ரை பண்றது மூலியமா உங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களோட லெவலுங்கிறது எங்க இருக்குன்னு உங்களால எக்ஸாமைன் பண்ண முடியும். அண்ட் டூ வாட் யூ லவ். மீட் யூ ஆன் another video. Bye from Naveen.